ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ சைட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்குது. அது ஏன் ஒர்க் ஆகாமல் இருக்குது, எப்போ சரியாகும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான் லான்ச் பண்ண போகிறாங்களே எஸ்பிஐ சைட்லேருந்து. அது ஏன் இன்னும் டிலே ஆகுது, எப்போ நம்மளுக்கு செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் சேல்ஸ் டீம் கூப்பன் சேல் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது, பைமோட் ஆப் என்னைக்கு லான்ச் ஆகும், அதே போல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கூப்பன் சேலில் எந்தெந்த பேட்சாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னா சேல் பண்ண கூட போகிறாங்களா, அந்தமாரி ஏ டு இசட் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எஸ்பிஐடைய சைட் எரரை பற்றி நம்ம பார்த்துடலாம். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா சைட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருக்குது. சில பேருக்கு சைட் ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ இல்லைனா நாளைக்கோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சரியாயிடும். சரிங்களா, அதை நினச்சி யாரும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க வேண்டாம். டாஸ்க் பண்ணாதவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு டாஸ்க் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு சைட் ஒர்க் ஆகிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணலாம். சைட் எரர் ஆனது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ ஏர்டெல் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருந்துகிட்ருக்கு. அதனால் எஸ்பிஎஸ்சில் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கே சரியாயிடும். சரிங்களா, ஓகே. இது ஃபஸ்ட் அப்டேட் முடிஞ்சு. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பிளேனில் இப்போ ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க இல்லையா, எலைட் பிளேனில் ஜாயின் பண்ணி, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போது எஸ்பிஓ லான்ச் ஆகி புது பிளான் தான் எல்லாருமே நம்ம ரன் ஆகிட்டு இருக்கோம், எல்லாருமே போயிட்டுருக்கோம் இல்லையா. இப்போ எல்லாருமே ஒரு ப்ரொமோஷன் டீம் இருப்போம், இல்லை சேல்ஸ் டீம் இருப்போம், கரெக்ட்டுங்களா. இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம், ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பன் கூட வாங்கியிருப்போம். அப்படி வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த பிளான்லேயே சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே இன்ஃப்ளூன்சர் டாஸ்க் பண்ணலாம், கண்டென்ட் ரைட்டர் பண்ணலாம், மைக்ரோ டாஸ்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்ணுறது உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். 3 டாஸ்க்குமே நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட நம்மளோட ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஓகேங்களா, அது முடிஞ்சுச்சுன்னா அதுக்கு நம்ம ரியல் டைமாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கம்பெனியில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா, இன்ஃப்ளூன்சர் டாஸ்க் பண்ணலாம், மைக்ரோ டாஸ்க் பண்ணலாம், கண்டென்ட் ரைட்டர் 3 டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பிளான் ஏன் தான் ப்ரோ டிலே ஆகுது, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா இந்த மணி ரொட்டேஷன், இந்த சீட் பண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த ஒரு ஆக்ட்டுக்கெலாம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வரக்கூடாது. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு தான் பாதிப்பு அடையும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா லீகல் டீம் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் வெரிஃபை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு மே 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்ளை வந்திருக்கு. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸு கீழே பார்த்தீங்கன்னா வரும், இந்த ஆக்டிவ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வருது, நீங்கள் மாற்றி அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களையுமே பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரிங்களா, வேறு விதமாக பார்த்தீங்கன்னா பிளான் சேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கு அப்ரூவல் வந்துட்டா பிறகு, லீகல் டீம் வந்து அப்ரூவல் வந்துட்டா பிறகு அந்த நியூ பிளான் லான்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இன்னும் ஒரு 1 வீக்குள்ளேயே அந்த நியூ பிளான் கண்டிப்பாக வந்துடும். அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிடும். அதை நியூ பிளானுமே லான்ச் பண்ணிடுவாங்க. சரிங்களா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இந்த பழைய பிளான் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த போனஸ், நீங்கள் ஜாயின் பண்ண உடனே போனஸாக நீங்கள் டாஸ்க் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். அதேபோல் இன்ட்ரோ போனஸில் உங்களுக்கு கீழே யார் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ரெஃபர் அமௌண்ட் வருது இல்லையா, அதுலேருந்து மேலே இருக்கிற அப்ளைனுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா போகும். இந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா பழைய பிளான் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 12,000 சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, அதோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க புது பிளானில். அதனால் பார்த்தீங்கன்னா பிளானை பொறுத்த வரைக்கும் 1 வீக்கில் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, அந்த செகண்ட் பிளான் ஆனது. வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்டேட் சேல்ஸ் டீம் கூப்பன் சேலை பொறுத்த வரைக்கும் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்களா. அப்போ ஜூன் 3ஆம் தேதி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக தான் இருந்துச்சு. ஆனால் ஜூன் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகலை. அது ஏன்னா பைமோட்டில் ஆப் நம்மளுக்கு 1ஆம் தேதி லான்ச் ஆகும். நேற்றே லான்ச் ஆகிருக்கணும், ஆனால் லான்ச் ஆகலை. ஏன் என்ன ஆச்சுன்னா பைமோட்லேருந்து பேங்க் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இருக்குது. அவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த கூப்பன் சேல் பண்ணுற அது ரிலேட்டடாக. சரிங்களா, அப்படி கேட்கல அவங்க ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரூவல் பார்த்தா அதுக்கான ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா சரி பண்ணி தரதாகும். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெயில் ப்ரூஃப்மே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு சேல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா கூப்பன் கோடு சேல் ஆகுது, அப்போ தள்ளி போதா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு 3ஆம் தேதியே சொல்லுவாங்க, நீங்கள் எந்த டேட்டில் கூப்பன் சேல் பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்கிறது. நாளைக்கோ நாளைக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. பேட்ச் வழியாக தான் நம்மளுக்கு கூப்பன் சேல் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஆப்புமே ஒரு 1 வீக்குள்ளே பைமோட் ஆப்புமே வந்துடும். ஓகேங்களா, அப்போ பேட்ச் பேட்ச்னா ஒரு 500 பேர் மொத்தமே ஒரு 4000 பேர் தான் கூப்பன் சேல் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஜனவரி டிசம்பர். ஓகேங்களா, டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் யாரெல்லாம் கூப்பன் கோட் வாங்கியிருக்காங்களோ அது ஒரு 4000 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 500 பேராக பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் வழியாக கூப்பன் சேல் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஜூன் எண்டுக்குள்ளே எல்லாருக்கும் கூப்பன் சேல் பண்ணி முடிச்சிடலாம். அப்படி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் இப்போது இருக்கிற எஸ்பிஓட லேட்டஸ்ட் அப்டேட்டு. இதை தவிர வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அன்பு அன்பு ஃபிஷ் பாய்.